அவர்களது இருள் சக்தியானது அந்த இடத்தை சாயம் பூசியது போல் இருளாக மாற்றியது அப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வரும் பாருங்க. அங்க நம்ம ஹீரோவோட சேட் ஆர்மி பயங்கரமா புதுசா ஒவ்வொரு சேடாவா வந்து நிக்கும். நம்ம ஹீரோவோ வெறி பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் வேட்டை ஆடிட்டு இருப்பான். ஒரு மாஸ்டரோட தலையெல்லாம் சரன்னு வெட்டி வீசிட்டு இருப்பான் பாருங்க. உள்ள பூந்து பேயாட்ட ஆடிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வெறி ஆயிட்டான் போல உள்ள பூந்து வெட்டுவான் பாருங்க. அப்படின்னு உள்ள பூந்து சொலட்டு சூறாவளி மாதிரி எல்லாத்தையும் வெட்டி வீசிட்டு இருப்பான். எல்லா மாஸ்டரும் கொத்து போராட்ட மாதிரி பிச்சு போடுவான் பாருங்க. சும்மா புயல் மாதிரி பூந்து எல்லாத்தையுமே கச வெட்டி வீசிட்டு சொலட்டு வந்து நிப்பான் பாருங்க. டேகரோட பிரேம பாருங்கப்பா பயங்கரமா இருக்கு. இதுதாங்க சினிமா. அடுத்து என்னடா அது அப்படி நம்ம ஹீரோ பாப்பான் பாருங்க. பார்த்தா ஒரு பெரிய டைட்டன் மாஸ்டர் அதோட கையில இருந்து வெப்பனை எடுத்து ஓங்கி ஒரு அடிக்கும் பாருங்க. அடிச்ச அடியில அந்த எட்டமே ஒரு மாதிரி புழுதி பறக்க மாதிரி ஆயிரும். அப்படி டாப் ஆங்கில காட்டுவாங்க பாருங்க. நம்ம ஹீரோ துப்பாக்கில இருந்து புறப்பட்டு போற தோட்டா மாதிரி செம ஸ்பீடா ஓடி போய் அதோட காலை ஒரு வெட்டிட்டு அந்த பக்கம் வருவாங்க பாருங்க. நம்ம ஹீரோ பாக்குறதுக்கே சும்மா பங்கமா இருக்கும். ஒவ்வொரு சீன்லயும் நம்ம ஹீரோவை போட்டு செதுக்கி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்குங்க. அனிமையை விட இந்த ஃப்ரேம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு. அந்த டைட்டனும் கத்திட்டு ஒரு மாதிரி பதட்டத்துல இருக்கும். அப்ப நம்ம சேட வரும் பாருங்க. முதல்ல வாய் மாதிரி இருக்கும். அது வாய பொழந்து வந்து அவன் தலையை கட்டிக்கும் பாருங்க. அவ்வளவுதான் அந்த டைட்டனோட கதை சோழி முடிஞ்சது. நம்ம ஹீரோ இங்க கீழே மாசா நிப்பான் பாருங்க. வீரனா சூரனா அசூரனா அப்படின்ற மாதிரி சும்மா கெத்தா நிப்பான். அடுத்து நம்ம ஹீரோ மேல பாப்பான் பாருங்க. பார்த்தா நொசன்னு அவ்வளோ டிராகன் பறந்து வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன அவனோட படையெல்லாம் நகர ஆரம்பிச்சிருச்சா? ஆனா அங்க டிராகன் கிங் இருக்கிற மாதிரியே தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு அவன் அங்க இருந்து நவரவே மாட்டான். எது எப்படியோ இன்னும் நிறைய டைம் இருக்கு. எதை பத்தியுமே கவலைப்பட தேவையில்லை. அவன் அங்க இருந்து நகர்றதுக்கு சங்கடப்பட்டான்னா நான் அவன் சங்க புடிச்சு நகர வைக்கிறேன். வரண்டா டிராகன் மோனார்க்கு அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. பார்த்தா அந்த செத்து போன டைட்டன் அப்படி பிரம்மாண்டமா எந்திச்சு அந்த பறந்துட்டு இருக்க டிராகன் எல்லாம் அடிச்சு கீழே தள்ளிட்டு இருக்கும் பாருங்க. அப்ப டக்குன்னு பார்த்தா ஒரு நெருப்பு அந்த டைட்டனை வந்து ஓங்கி அடிக்கும் பாருங்க. அந்த டைட்டன் சேட அப்படி காணாம போயிரும். என்னடான்னு மேல பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான டிராகன் இருக்கும் பாருங்க. பாக்கிறதுக்கு பயங்கரமா இருக்கும். அந்த டிராகன் பேசுங்க. அது சொல்லும் பாருங்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இந்த மாதிரி மானாவை யூஸ் பண்ணி வர சேட பொம்மைகளை வச்சு என்னோட டிராகன் கிங்க கொல்லலாம்னு நினைக்கிறியா பைத்தியக்காரா? நான் தான் தருமாடி டிராகன். என்னோட டிராகன் மோனார்க்கோட விசுவாசிடானா. உன்னை எரிச்சு என்னோட டிராகன் மோனார்க் முன்னாடி படையலா போட போறேன்டா. நீ என்ன பெரிய புலியா? உன்னை தண்ணியில கரைச்சு என்னோட டிராகன் மோனார்க்கு நான் ரசம் வச்சு குடுக்க போறேன்டா.